நமஸ்காரம். ராம் ராம். எல்லாருக்கும் ஸ்வாகத்தம். நாளைக்கு தினம் டிசம்பர் 26 ரொம்ப ஒரு விசேஷமான ஒரு தினம். அதாவது பீஷ்மாஷ்டமி அப்படின்னு சொல்லக்கூடிய ரொம்ப ஒரு உசந்த தினம். இன்றைக்கு தினம் நீங்க எல்லாரும் நம்மளுடைய இந்த சேனல் பார்த்து ரத சப்தமி ஸ்நானத்தை நன்னா பண்ணிருப்பேன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் கமெண்ட் போட்டிருந்தா ரொம்ப சந்தோஷம். நிறைய பேர் லைக் பண்ணியிருந்தா ரொம்ப சந்தோஷம். முக்கியமாக இன்றைக்கு தினம் ரத சப்தமி கூடயே பானு சப்தமியும் சேர்ந்து வந்திருக்கு. அதாவது எப்படின்னா, இன்றைக்கு தினம் வந்து சூரியனும் சந்திரனும் சேர்ந்து வந்து நமக்கு தரிசனம் கொடுத்தா எப்படியோ அப்பேற்பட்ட ஒரு தினம். இந்த தினத்துல அனுஷ்டானம் பண்ண அத்தனை பேருக்கும் சூரிய பகவான் கண்டிப்பா ஆசீர்வாதம் பண்ணுவார். அதுல ஒரு எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. பண்ணின அத்தனை பேருக்கும் என்னுடைய ஒரு நமஸ்காரங்கள். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கு தினம் நீங்க எல்லாரும் எப்படி வந்து இந்த ரத சப்தமி, இந்த அர்க்கபத்திர ஸ்நானம், அர்க்கபத்திரம் வச்சு ஒரு சில பேர் பண்ணா, அர்க்கபத்திரம் இல்லாம கூட பண்ணலாம். ஏன்னா கிடைக்கலன்னா மந்திரபத்தா ஸ்லோக ரூபமாக பண்ணலாம், தப்பு கிடையாது. அப்படி பண்ணின அவாளுக்கும் வந்து ஆசீர்வாதம் உண்டு. சூரிய பகவான் வந்து அனுகிரகம் பண்ணுவார். நாளைக்கு தினம் பீஷ்மாஷ்டமி. அதாவது பீஷ்மாஷ்டமியே வந்து எதுக்கு பண்றோம் அப்படின்னா, சந்தனு மகாராஜாவுடைய அந்த புத்திரர் அவர் தான் வந்து பீஷ்மர். அவர் வந்து நைஷ்டிக பிரம்மச்சாரி அப்படின்னு பேரு. பிரம்மச்சரியத்தை வந்து அப்படி கடைபிடித்தவர். அப்பேற்பட்ட ஒரு புருஷர் அவர். அவருக்கு வந்து அந்த மாக மாசத்துல வரக்கூடிய அந்த சுக்லபக்ஷ அஷ்டமி அன்னைக்கு வந்து அவருக்கு வந்து சித்தி அடைந்தார். அதனாலேயே அதுக்கு பேரு பீஷ்மாஷ்டமி அப்படின்னு பேரு. இந்த பீஷ்மாஷ்டமி தினத்துல அவர் வந்து பிரம்மச்சாரியாவே வந்து சித்தி அடைஞ்சிருக்காரு இல்லையா? அதனால அவருக்கு வந்து நம்ம எல்லாரும் தான் தர்ப்பணம் பண்ணணும். அப்போ நம்ம அவருக்கு தர்ப்பணம் கொடுக்கறதுனால முக்கியமாக நம்மளுடைய குடும்பத்துல இருக்கக்கூடிய தாரித்ரியங்கள், நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா பண கஷ்டங்கள் நிறைய இருக்கும். அதெல்லாம் சரியாயிடுறதாம். அக்ஷயமாக வந்து பாத்தீங்கன்னா கனகதாரா ஸ்தோத்திரம் மாதிரி நிறைய வந்து வாரி வழங்குறாராம் பணத்தை. நிறைய ஐஸ்வர்யம், அஷ்டலட்சுமியும் நித்திய நிவாசம் பண்றாளாம். அது மட்டும் இல்லாம பண கஷ்டம் கூட பரவாயில்ல, நிறைய பேருக்கு மன கஷ்டம் இருக்கும். நிறைய சொல்ல முடியாத கஷ்டங்கள்லாம் இருக்கும். அந்த கஷ்டங்கள் நிவர்த்தி ஆகுது. முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா வம்ச அபிவிருத்தி. அதாவது இன்னைக்கு வந்து நம்ம பண்ணியிருந்தோம் இல்லையா, அது மாதிரி கல்யாணம் நடக்கிறது, கல்யாணமான வாழ்க்கை, குழந்தை பிறக்கிறது, இப்படி நிறைய ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறார். கொஞ்சம் நஞ்சம் கிடையாது, அப்படி கொடுக்கிறாரா பீஷ்மர். அப்படியாக இன்றைக்கு தினம் அவசியம் வந்து பண்ண வேண்டியது. முக்கியமாக இந்த பீஷ்ம தர்ப்பணமே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி புருஷால், அதாவது ஜென்ஸ் மட்டும்தான். லேடிஸ்க்கு எந்த ஒரு வேலையும் கிடையாது. புருஷால் அவசியம் பண்ண வேண்டியது பிராத காலத்துல எழுந்து ஸ்நானம் பண்ணி, அதாவது ஸ்நானம்னாலே சிரஸ்நானம் தான், தலை குளிச்சு சந்தியாவந்தனாதிகள் பண்ணி அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பீஷ்ம இதுக்கு நேரம் எல்லாம் கிடையாது. எத்தனை மணிக்கு பண்ணணுங்கிறதா கிடையாது. நீங்க எப்போ குளிச்சுட்டு ரெடி ஆகிறீங்களோ அப்படியே கையோட பண்ண வேண்டியது. முக்கியமாக வந்து பாத்தீங்கன்னா அப்பா இருக்கக்கூடியவா வெறும் ஜலத்தினால வந்து தர்ப்பணம் பண்ணிக்க வேண்டியது. அப்பா இல்லாதவா அவெல்லாம் வந்து எள்ளு கலந்து ஜலத்தை வந்து பண்ண வேண்டியது. எள்ளு கலந்துனவன பித்திரு தர்ப்பணம் மாதிரி என்ன, இது பீஷ்ம தர்ப்பணம்னு பேரு. அதாவது அப்பா இல்லாதவா பூர்ணமாக இப்படி நம்ம இப்படி பூனலை வந்து பூர்ணமா இப்படி பிராச்சீனா வீதி போட்டு ஜலத்தை வந்து மறிச்சு விட வேண்டியது. இதே அப்பா இருக்கக்கூடியவா, அதாவது ஜீவ பித்திருக்கள், அவ வந்து இந்த மணிக்கட்டு, இது பேரு மணிக்கட்டுன்னு பேரு, இப்படி வச்சுட்டு ஜலத்தை வெறும் சுத்த ஜலம், அவ அப்பா இருக்கக்கூடியவாளுக்கு எள்ளு கிடையாது, அவ டைரக்டாக ஜலத்தினால தர்ப்பணம் பண்ணிக்க வேண்டியது. மேற்கொண்டு நான் இப்ப அந்த ஸ்லோகத்தை சொல்லுவேன். அந்த ஸ்லோகத்தை சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமாக எள்ளு எடுத்து 3 தடவை வந்து இப்படி மறிச்சு அர்க்கியம் விட வேண்டியது. எல்லாரும் பஞ்சபாத்திர உத்தரணி, தாம்பாலம், எள்ளு எல்லாமே எடுத்து வச்சுருப்பேன். முக்கியமாக இந்த தர்ப்பணத்துக்கு பவித்திரம், கூர்ச்சம், தர்பை எதுவுமே கிடையாது. நம்ம சந்தியாவந்தனம் பண்ற மாதிரி தான். இதுல மட்டும் எள்ளு மட்டும் சேர்த்துக்கிறோம். மற்றபடி பவித்திரம், கூர்ச்சம், தர்பை கிடையாது. எல்லாரும் எடுத்து வச்சுருப்பேன். எல்லாரும் முதல்ல பஞ்சபாத்திரத்தை எடுத்து எல்லாரும் ஆச்சமனம் பண்ணிட்டு ஓம் அச்சுதாய நமஹ, ஓம் அனந்தாய நமஹ, ஓம் கோவிந்தாய நமஹ. அபவுபஸ்பிருஷ்ய கேசவ நாராயண மாதவ கோவிந்தா விஷ்ணு மதுசூதனா திரிவிக்ரமா வாமனா ஸ்ரீதரா ரிஷிகேஷ பத்மநாபா தாமோதரா. எல்லாரும் கணேச வந்தனம் பண்ணிட்டு சுக்லாம் பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாதேத் சர்வ விக்னோபசாந்ததே. பிராணாயாம மந்திரங்கள் உங்களுக்கு தெரியும். எல்லாரும் பிராணாயாமம் பண்ணிட்டு இருக்கோம். ஓம் பூ, ஓம் புவஹ, ஓம் சுவஹ, ஓம் மஹ, ஓம் ஜனஹ, ஓம் தவஹ, ஓம் சத்யம், ஓம் காயத்ரி மந்திரம் சொல்லிட்டு இருக்கோம். ஓம் 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 ஆபஹ ஜோதி இரசஹ அமிர்தம் பிரம்ம பூர்புவஸ்வரோம். ஓம் ஓம் ஓம். எல்லாரும் சங்கல்பம் பண்ணிட்டு இருக்கோம். மமோபாத்த சமஸ்த துரித க்ஷகத்வாரா, அதாவது ஸ்மார்த்தா எல்லாம் சொல்லிட்டு இருக்கோ. ஸ்ரீ பரமேஸ்வர பிரீத்தியர்த்தம். இப்போ ஸ்ரீ வைஷ்ணவால் சொல்லிட்டு இருக்கோ. பகவத் ஆக்ஞயா பகவத் கைங்கர்யம்
ஸ்ரீமன் நாராயண பிரீத்தியர்த்தம். இப்போ ஸ்மார்த்தால் வைஷ்ணவால் எல்லாரும் சொல்லிட்டு இருக்கோ. அத்ய பூர்வோக்த ஏவங்குண விசேஷண விசிஷ்டாயாம் அஸ்யாம் வர்த்தமானாயாம் அத்ய அஷ்டம்யாம் சுபதிதௌ பீஷ்ம அஷ்டமி மகாபுண்ணியகாலே பீஷ்மதர்ப்பணம் கரிஷ்யே. எல்லாரும் ஜலத்தை எடுத்து கையால மின்றுங்கோ. அபவுபஸ்பிருஷ்ய. மேற்கொண்டு நான் முதல்ல சொல்லியிருந்த மாதிரி அப்பா இல்லாதவா மட்டும் பூர்ணமாக பிராச்சீனா விதி போட்டு எல்லை எடுத்து தர்ப்பணம் பண்ண வேண்டியது. அப்பா இருக்கக்கூடியவா பூனல் இந்த மணிக்கட்டு வரியும் போட்டுண்டு, அதாவது மாலையாக போட்டுண்டு மணிக்கட்டுல இப்படி போட்டுண்டு வெறும் ஜலம், எள்ளு கிடையாது, வெறும் தீர்த்தம் மட்டும் எல்லாரும் தர்ப்பணம் பண்ணிக்க வேண்டியது. புருஷால் மட்டும்தான் தர்ப்பணம். அதனால எல்லாரும் மேற்கொண்டு இந்த ஸ்லோகம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நான் தர்ப்பயாமிங்கும் பொழுது எள்ளு எடுத்து தர்ப்பணம் பண்ண வேண்டியது. எல்லாரும் சொல்லிக்கோங்க. ஓம் வையாக்ர பதகோத்ராய சங்கிருதி பிரபராய ச கங்கா புத்ராய பீஷ்மாய ஆஜன்ம பிரம்மச்சாரிணே பீஷ்மாய நமஹ. இதமர்க்யம் பீஷ்மாய நமஹ. இதமர்க்யம் பீஷ்மாய நமஹ. இதமர்க்யம் பீஷ்மஹ சாந்தனபோ வீரஹ சத்யவாதி ஜிதேந்திரியஹ ஆபிரத்பிஹ அவாப்னோது புத்ரபௌத்ர உசிதாம் கிரியாம் பீஷ்மாய நமஹ. இதமர்க்யம் பீஷ்மாய நமஹ. இதமர்க்யம் பீஷ்மாய நமஹ. இதமர்க்யம் வசூநாம அவதாராய சந்தனோ ஆத்மஜாய ச அர்க்யம் ததாமி பீஷ்மாய ஆபால பிரம்மச்சாரிணே பீஷ்மாய நமஹ. இதமர்க்யம் பீஷ்மாய நமஹ. இதமர்க்யம் பீஷ்மாய நமஹ. இதமர்க்யம். எல்லாரும் இந்த பஞ்சபாத்திரத்தை கீழே வச்சிடுங்கோ. எல்லாரும் கை கூப்பிண்டு இந்த ஸ்லோகத்தை சொல்லிட்டு இருக்கோ. அனேன அர்க்ய பிரதானேன பகவான் சர்வ தேவாத்மகः பீஷ்மஹ பிரியதாம். எல்லாரும் பூனல் வலம் பண்ணிக்கோங்க. எல்லாரும் பூனல் உபவீதியை போட்டுருக்கோ. அந்த பாக்கி உள்ள ஜலத்தை கீழே கொட்டிருங்கோ, தாம்பாளத்துல கொட்டிருங்கோ. புதுசாக ஜலம் எடுத்துக்கோங்க. ஜலத்தை எடுத்து வச்சுட்டு எல்லாரும் மறுபடியும் ஒரு ஆச்சமனம் பண்ணிக்க வேண்டியது. ஓம் அச்சுதாய நமஹ. ஓம் அனந்தாய நமஹ. ஓம் கோவிந்தாய நமஹ. அபவுபஸ்பிருஷ்ய கேசவ நாராயண மாதவ கோவிந்தா விஷ்ணு மதுசூதனா திரிவிக்ரமா வாமனா ஸ்ரீதரா ரிஷிகேஷா பத்மநாபா தாமோதரா. எல்லாரும் கையில ஒரு உத்தரணி ஜலம் விட்டுக்கோங்க. எல்லாரும் சொல்லிட்டு இருக்கோ. காரேன வாசா மனசேந்திரியர்வா புத்தியாத்மனாவா பிரகிருதேஹ ஸ்வபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி. பூமியில விட்டுருங்கோ. ஓம் தத்சத் பிரம்மார்ப்பணமஸ்து. எல்லாரும் இன்றைய தினம் இந்த உசந்த முறையில இந்த பீஷ்மாஷ்டமி தினத்துல பீஷ்மருக்கு தர்ப்பணம் பண்ண உங்க எல்லாருக்கும் உங்க மனசுல என்னென்னலாம் பிரார்த்தனைகள் உண்டோ, என்னென்னலாம் காமனைகள் உண்டோ எல்லாத்தையுமே பீஷ்மன் நிறைவேற்றுவர். நேற்றைய தினம் நீங்க ரத சப்தமி ஸ்நானம் பண்ணி இன்றைய தினம் பீஷ்மாஷ்டமி பண்ணிருப்பேன். ரொம்ப இன்னைக்கு பண்ணிருக்கக்கூடிய அத்தனை பேரும் ரொம்ப பாக்கியவான். அத்தனை பேரும் பாக்கியம் இருந்தாதான் நம்ம பகவானுக்கு இது எல்லாத்தையுமே பண்ண முடியும். அப்படியாக நீங்க பண்ணின உங்க அத்தனை பேருக்கும், அதாவது நமக்கு மட்டும் இல்ல லோகத்துக்கே சேர்த்து நம்ம எல்லாரும் பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கோம். ஸ்வஸ்தி பிரஜாபிய பிரிபாலகந்தாம் ஞாயேன மார்கேன மஹிம் மஹீஷாஹ கோபிராமணேபிய சுபமஸ்து நித்யம் லோகா சமஸ்தாத் சுகினோ பவந்து. மறுபடியும் அடுத்த ஒரு வீடியோல உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன். அவசியம் நம்மளுடைய இந்த பேஜையும் ஃபாலோ பண்ண வேண்டியது, சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டியது, அவசியம் நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷன் எல்லாருக்கும் ஷேர் பண்ண வேண்டியது. எல்லாருக்கும் நமஸ்காரம்.